பார்ஷியல் ஃப்ராக்ஷன் படித்து கொண்டிருக்கிறாள். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸில் 5 ஃபார்முலா இருக்க மாட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 1 2 தனித்தனியாக இருக்குது. மிஸ்ஸு வேறு என்னென்னமோ சொன்னாங்களே, எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கே. கீதா, என்ன ஒரே புலம்பிகிட்டே இருக்க? இங்கே வா பாட்டி. மிஸ்ஸு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சொல்லி கொடுத்தாங்க பாட்டி, ஆனால் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. எதுக்கு வரும்னு தெரியல பாட்டி, நீங்கள் சொல்லி கொடுங்களேன். இது ரொம்ப அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இப்போ ஸ்வீட் எப்படி இருக்குது, எல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி மெத்தடு ஃபேக்டர்ஸ் தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம a/x+1 b/x-2ன்னு போட்டு எழுதிக்கலாம். எப்படி இருக்கணும், ஃபேக்டர்ஸ் ரெண்டும் தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது பாட்டி. ரொம்ப பாட்டி, இதை நானே சொல்கிறேன், இது எனக்கு நல்லா தெரியும். x² - 9 இருக்குல்ல டினாமினேட்டரில், அதை a² - b² ஃபார்மில் எழுதணும். இது மிஸ்ஸு சொல்லும் போது நல்லா கவனித்தோம் பாட்டி, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அப்போ இதை பிரிச்சுட்டோம் அப்படின்னா x-3 x+3ன்னு வரும். இப்போ இதில் 2 இருக்குது, டோட்டலாக 3ங்கிறதுனால 3 அன்னோன் வேரியபிள் வரும். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா 2 அன்னோன் வேரியபிள் வரும். ஓகே பாட்டி, இந்த 2 மெத்தடு நல்லா தெரிஞ்சிருச்சு. ரெண்டும் தனித்தனியாக இருந்துச்சுன்னா எப்படி போடணும்னு தெரியும், ஸ்கொயரில் வந்துச்சுனாலும் எப்படி போடணும்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இது சொல்லுங்கள் பாட்டி, எப்படி வரும் அப்படிங்கிறத. இதுவா அடுக்கில் கொடுத்துருக்குறாங்க, பவரில். அப்போ இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் அடுக்கியிருக்காங்க, அடுக்கடுக்காக இருக்கா. இங்கே எப்படி இருக்குது தட்டில் ஸ்வீட்டு, இதுவும் அடுக்கடுக்காக இருக்கா. 3 2 1. அப்போ என்ன பண்ணணும், அடுக்கை எடுத்துக்கணும். அப்புறம் என்ன இருக்குது, 2வது அடுக்கில் 2 இருக்குது, 3வது அடுக்கில் 3 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், a/1 அடுக்கு. அப்போ பவரில் 1 மட்டும் எழுதணும். அடுத்தது b/பவரில் 2. ஏன்னா இங்கே எத்தனை இருக்குது, 2 அடுக்கு இருக்குது, அதனால் பவரில் 2 போடணும். அடுத்தது என்ன வரணும், 3வது இதுக்கு c/பவரில் இங்கே எத்தனை இருக்குது, 3 இருந்தால் 3 போடணும், 4 இருந்தால் 4 போடணும். இப்போ நான் சொன்னதை யோசிச்சு பாரு. a/ டினாமினேட்டரில் அடுக்கு 1, அடுத்ததுக்கு b/பவரில் 2, அடுத்தது c/பவரில் 3. ஈஸியாக புரிஞ்சிருச்சா? ஓகே பாட்டி, புரிஞ்சிருச்சு பாட்டி. இது பாட்டி, ஆனால் அடுத்த மெத்தடு இது ஒன்றுமே கிடையாது. இதை பிரிக்க முடியுமா நம்மளால்? இதை பிரிக்கவே முடியாது. அப்போ உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாற்றான் படம்னு ஒன்று வந்ததில்ல, அதில் 2 சூர்யா இருப்பாங்க, ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. அதே மாதிரி இதையும் நம்மளால் பிரிக்க முடியாது. இது டினாமினேட்டரில் என்ன இருக்குது, x² + 4. இதை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் என்ன பண்ணணும், முடியாதபடி எழுதிக்கணும். bx + c. எதை பிரிக்க முடியாதோ அதுக்கு 2. அப்போ அதை எக்ஸோட பவரில் என்ன இருக்குது, 2 இருக்கா. அப்போ 2 வேரியபிள் வரணும். அதனால தான் மேலே ஒட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி 2 போடணும். bx + c. இப்போ கரெக்டாக வந்துருச்சா? ஒன்று தனியாகவே இருக்குது. அப்போ a/x+1 + bx + c/x² + 4. திரும்ப எல்லாத்தையும் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு டைப்பு செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க, 2 ஃபேக்டரும் தனித்தனியாக இருக்கும். அப்போ 2 வேரியபிள் வரும், 2 ஃபேக்டர் இருக்குன்னா. எக்ஸோட பவர் எத்தனை இருக்கோ அத்தனை வேரியபிள் வரும். 2வது டைப்பு இங்கே எத்தனை இருக்குது, ஃபஸ்ட்டு இதில் 2 இருக்குது, அடுத்ததில் 1 3. அப்போ 3 வேரியபிள் வரும். 2வதாக இருக்கிறத பிரிக்க முடியாது, செப்பரேட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறத x² - a². அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம், 2 தான் பிரித்து வைக்கலாம். அப்போ x - a x + a. அது 2வது டைப்பு. ஓகே, அடுத்தது இந்த மாதிரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் 2 ஃபேக்டராக பிரிக்கலாம். அப்போ x+3 x+2 ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அப்புறமேல் செப்பரேட்டாக எழுதணும். அடுக்கு எக்ஸோட பவர் எத்தனை இருக்குது, 2. அப்போ 2 வேரியபிள் வரும். 4வது x² + 4 cannot ஃபேக்டரைஸ்னால் பிரிக்க முடியாது. அப்போ எத்தனை இருக்குது, எக்ஸோட பவர் 2. அப்போ 2 வேரியபிள் கண்டிப்பாக ஒட்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் 4th டைப். 5th டைப் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, பவரில் 2 இருக்குது, ஹோல் ஸ்கொயர். அப்போ எத்தனை இருக்குது, பவரு 2 அடுக்கு ஏறணும். அப்போ அடுக்கில் ஃபஸ்ட்டு கால் வைக்கணும், அப்புறம் 2வது. அப்போ 1 ஃபஸ்ட்டு போட்டுறணும், a/x - a. அடுத்தது +b/x - a தான் ஹோல் ஸ்கொயர். பாரு,
தனித்தனியாக ஸ்வீட் இருந்தால் தனித்தனியாக எழுதிடணும். அடுக்கில் இருந்துச்சு அப்படின்னா 1 2 3 4 இப்படி எழுதிடணும். அடுத்தது ஒட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா யாரை நினப்பு வரணும்? மாற்றான்னு நினப்பு வரணும். அவ்வளோதான், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் முடிஞ்சிருச்சு.